everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான். இப்போ பாத்தீங்கன்னா நானும் அண்ணாவும் பைக் வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு மேபி நாளைக்கு மார்னிங் வாங்குவோம் இல்ல இன்னைக்கே கூட வாங்கலாம். சோ போயிட்டு என்ன பைக் வாங்குறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளை வந்து அசெம்பிள் பண்ண கொடுக்கணும். அண்ணா வந்து தம்பி பர்த்டேக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை இன்னும் அசெம்பிள் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இதை கொண்டு போய் கொடுக்கணும். 2-3 நட்டை வேறு தொலைச்சிட்டோம். அதெல்லாம் வந்து அந்த கடையிலே இருந்ததுன்னா வாங்கி போடணும். இங்கே பாருங்கள், இது வந்து அமேசானில் தான் வாங்கினது. நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் 2-3 நட்டை வந்து ஆரியனும் சம்யுக்தாவும் விளையாண்டுட்டு இங்கே போட்டாங்க, காணா. ஸோ இருக்கிறத வச்சு அசெம்பிள் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நட்ஸ் இருந்ததுன்னா அவங்களே போட சொல்லணும். இன்றைக்கி இந்த விளாக் தாங்க பார்க்க போகிறோம், ஷாப்பிங் விளாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, சைக்கிள் கடைக்கு வந்துட்டு அசெம்பிள் பண்ண கொடுத்தாச்சு. அதே கடையிலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து சைக்கிள்ஸ் இருந்தது. சம்யுக்தாக்க ஒரு சைக்கிள் வாங்கணும், ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து பெரிய ஷாப்பாகவே இருக்குது, மேலே வந்து குடோன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ சம்யுக்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு பிங்க் கலரில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன்னா அவளுக்கு பிங்க்னு அவ்வளோ பிடிக்கும். கீழேயே வந்து 2 சைக்கிள் அழகாக இருந்தது. ஸோ அதை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கோம், வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பவானியில் இருக்கிற யமஹா ஷோரூம் வந்திருக்கோங்க. இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபசினோ இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஃபசினோ தான் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு காமிக்கிறவாங்க. உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி யமஹா ஃபசினோ இருந்தது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பெரியம்மா வீட்டில் இந்த கலர் இருக்குது, சேம் இதே பைக் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அதே கலர் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுலேயே வந்து மேட் ஃபினிஷும் இந்த நார்மல் கலரும் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா யமஹா ரே நிற்கிது. அது நல்ல வந்து அட்வான்ஸ்டு மாடலாக தெரிஞ்சுது. ப்ளஸ் வந்துட்டு சூப்பரான ஒரு பவர் என்ஜின்னு சொன்னாங்க. 125cc நினைக்கிறேன். இதுவுமே வந்து 125cc தான். பாருங்கள், இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட்டு, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, இந்த மாதிரி. அதே வந்து அந்த மேட் ஃபினிஷில் வந்து இந்த பீச் கலர் மாதிரி ஒன்று நிற்கிது இல்லையா அந்த சைடில் லாஸ்ட்டாக. இதுவும் இன்னொரு கலர் மட்டும்தான் இருக்குது, ப்ளூ கலர். நம்ம அது ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மல் ஃபசினோவில் இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ், ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. பட் வந்துட்டு அந்த மேட் ஃபினிஷ் மாடலில் 2 தான் இருக்குது. ஆமாம், ஸ்டார்ட் ஆகிடுச்சு தானே. அந்த சவுண்ட் கேட்காது, அது செல்ஃப் மோட்டர் கிடையாது, அதனால சவுண்டு கேட்காது. எங்கிட்ட வேணால் போ, ஆனால் ஸ்லோவாக போ, பயப்படாமல் போ. அது என்ன புதுசாக பயந்துட்டு அவ்வளோதான், காணாம. நானும் அண்ணா 2 பேருமே எல்லா பைக்கையுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணுற பைக் பார்த்திங்கன்னா ரே ZRன்னு யமஹா தான். இதுவும் பார்த்தேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. நம்ம ஃபசினா கூட கொஞ்சம் அதிர்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வர்ற பைக் மாதிரி இருந்தது. யமஹாவில் நமக்கு 2 சாய்ஸ் இருக்குங்க. இந்த யமஹாவில் ஃபசினோவும் ரே ZRும் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ZR வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வர்ற கார் மாதிரி இருக்குது. கார் பைக்கெலாம் வரும்ல, அதில் மாறும்ல, அது மாதிரியே இருக்குது ஃப்ரண்ட்டில் அந்த லைட் பார்க்கும்போது. பட் வந்து அந்த லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அதே சமயம் நம்மளோட ஃபசினா வந்து ரொம்ப கிளாஸியாக ஒரு பியூட்டிஃபுல் லேடி மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ இது 2 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்குது. பட் வந்து நான் மோஸ்ட்லி ரே வந்து கன்சிடர் பண்ணல. ஈவன் தோ ரே வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல் இன்ஜினு, சூப்பராக இருக்குது. சிசிலாம் ஆல்மோஸ்ட் 2ம் ஒரே மாதிரி தான் இருக்குது, 125cc. ப்ளஸ் வந்துட்டு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இது வந்து 85,000, அது வந்து ஒரு 87,000 அந்த மாதிரி தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அனலாக் மீட்டர், இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பைக்கோட ஷேப் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. முன்னாடி போட்டிருக்க அந்த டிசைன்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தது, மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிவிஎஸ் ஷோரூம் போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா சேம் பவானி ரோட்டில் தாங்க இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரே ஒரு பைக் தான் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த பைக் இதோ. கொஞ்சம் பவர்ஃபுல் வெஹிக்கிள் தான் இது. பார்த்திங்கன்னா இது வந்து 110cc நினைக்கிறேன். டிவிஎஸ் நொட்டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 70 to 80 இருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் கிடையாது. நீங்கள் ஷோரூம் போய் பார்க்குற ப்ரைஸ் தான் ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ். அவ்வளோ ஹெவியாக இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. சவுண்டு ஹெவியாக இருந்துச்சு.
காரம் நல்லா இருக்குது. காரணம் ஹெவியாக கேட்குது. அந்த 2 வண்டி ட்ரை பண்ணோட இது நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது. வண்டி நல்ல வண்டி தான். இது ஆல்மோஸ்ட் 1 lakh. அவ்வளோதாங்க. அண்ணாவும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நான் ட்ரை பண்ண வரைக்கும் நொட்டார்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. நல்ல பவர்ஃபுல் வெஹிக்கிளாக நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே தெரியும் இல்லையா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது, ஹார்ன் நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா சில்லுன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. வெயிலும் அடிக்குது, அட் த சேம் டைம் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை வந்தாவே எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணும். ஸோ பக்கத்துலேயே ஒரு பஜ்ஜி கடை, அதுவும் பவானி ரோட்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பஜ்ஜி கடைக்கு தான் நம்ம போனோம். அண்ணாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. இப்போது நமக்காக சுட சுட வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு கேட்டாங்க என்ன சேனல் என்னென்னு. சொன்னேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் அந்த குட்டி தம்பி. பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கட்ட போகிறோம். ஏன்னா லஞ்சும் சாப்பிட்லங்க. நாங்கள் வந்து ஒரு 11 o'clock மேலே கிளம்புனோம். டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ இன்னும் லஞ்ச் சாப்பிடல. ஸோ வந்து பஜ்ஜி தான் லஞ்சாக சாப்பிட போகிறோம். மழை வந்ததுக்கு எதுக்கும் சூப்பராக இருந்தது. சட்னி தக்காளி சட்னி கொடுத்தாங்க. தக்காளி சட்னின்னு சொல்ல முடியாது, கார சட்னி மாதிரி சூப்பராக இருந்தது. நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி மொமெண்ட்டுங்க. காலையிலையும் சாப்பிடல சரியாக, மதியம் சாப்பிடல. ஸோ செம பசி. ரோடாக இருந்தானே எங்கேயா இருந்தானேன்னு பஜ்ஜியை வந்து ஃபுல் கட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம மேஸ்ட்ரோ தான் பார்க்க வந்திருக்கோம். மேஸ்ட்ரோவில் 125cc இருக்குது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மேஸ்ட்ரோ பைக் தாங்க இருக்குது. ஸோ இது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பைக் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஹீரோ பிராண்டோடது. இதுவும் வந்து சேம் பவானி ரோட்டில் தான் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு யாராவது கேட்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா 125cc. ஆல்ரெடி வந்து நான் மேஸ்ட்ரோ வச்சுருக்கனால எனக்கு தெரியும். ரொம்ப நல்ல வண்டிங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பழகிருச்சு. ஸோ வெயிட்லெஸ்ஸாக ஏதாவது ஒரு வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போயிட்டா வளைவில் பறந்து போப்பா. இதில் டிஸ்க் வர்றதில்லை எங்கன்னா வரல. எப்போ கிடைக்கும்னா மேஸ்ட்ரோவும் பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஹெவியான வெஹிக்கிள்ஸ் நல்லா இருந்தது ட்ரைவ் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி பழகினனால எனக்கு ரொம்ப நார்மலாக இருந்தது. கம்பேரிங் டு இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண பைக்கோட இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோண்டா ஷோரூம் தான் போயிருக்கோம். இல்லை, ஏன்னா டிஸ்க் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்க வண்டியில் இருக்குது. அவங்க பெரிய வண்டியை ஓட்டுவாங்க. அதனால் அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து ஃபைனலாக நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுற ஒரு பைக் பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டாவில் டியோ. இந்த பைக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ண 4 பைக், அதாவது ஹோண்டாவில் இப்போ டியோ, அதுக்கப்புறம் ஃபெசினோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பைக் நம்ம பார்த்தோம் இல்லையா, நொட்டார்க்கு, அதுக்கப்புறம் மேஸ்ட்ரோ. நான் வந்துட்டு இன்னொரு பைக் கூட பார்த்தோம் இல்லையா யமஹாவில், அந்த பைக்கு. ஸோ இன்றைக்கி இந்த 4-5 பைக்கில் நான் எந்த பைக் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து 4ல் ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெசினோவும் டியோவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபெசினோ வந்து ஒரு மாதிரி கிளாஸி லேடி மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த மேட் ஃபினிஷ் மாடலு. ஸோ இந்த 4-5 பைக்கில் நான் எது வாங்குவேன் நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புவேங்க. நீங்கள் அந்த கிஃப்ட்டை வின் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் வந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இன்னும் 2 டேஸில் நான் என்ன பைக் வாங்கினேன் அப்படின்னு நான் வீடியோஸில் வந்து ரிவீல் பண்ணுறேன். அதே மாதிரி யார் வின் பண்ணா அப்படின்னு நான் கம்யூனிட்டி டேப்பில் ரிவீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.